அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியல, அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவரும் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த வீடியோஸ்லாம் பார்த்து பாதுகாப்பாகவும் நல்ல விதமாகவும் பயிற்சி பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நீங்கள் கற்றுக்க போகிற விஷயம் இவ்வளோதான். இதை நீங்கள் எப்படி செய்யறதுன்னு சொல்லி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். பயிற்சியின் போது பாதுகாப்பு மிக மிக அவசியம். அதில் கவனமாக இருங்க. இது செய்யும் போது எந்த அளவுக்கு உங்களுக்கு அடிப்படை வாய்ப்பு இருக்குது, அதை நீங்கள் எப்படி பாதுகாப்பாக கற்றுக்கலான்றத நான் அதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டெப்பும் அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். இப்போ ஃபுல் ஃப்ரீ ஹேங்கிங்கில் வந்துட்டு கேட்ச் கேட்ச். இதுக்கப்புறம் எக்ஸில் நீங்கள் எப்படி பண்ணணும், அது பண்ணும்போது உங்கள் கை வந்து கீழே இருந்து அடிப்படை வாய்ப்பு இருக்குது. கை வந்து வரும் 1. சரிங்களா? கேட்ச் கேட்ச் 1. அதுக்கப்புறம் ஷோல்டரில் டேப்பிங். அந்த டேப் பண்ணும்போது கை இங்கே வச்சுக்கோங்க. இந்த எக்ஸு இந்த டேப் வரும். எக்ஸு டேப் எக்ஸ் டேப். இதை பழகிக்கோங்க. 1 2 3 4. அதுக்கப்புறம் இது பண்ணும்போது இந்த கை வந்து இந்த உங்கள் விரலுக்கு மேலேருந்து நஞ்சாக்கு போயிட்டு இதை டச் பண்ணணும். இதுக்கு நேராக நீங்கள் அடிச்சிட போகிறீங்க. பாதுகாப்பாக பயிற்சி பண்ணுங்கள். 1 2 3 4 5. இது பண்ணிங்களா? இது இங்கே டச் ஆனதுக்கப்புறம் தான் இந்த கை எதுக்குன்னா இது வந்து கேட்ச் பண்ணுறாரு. 1 2 3 4 5 6. தெரியுதுங்களா? 7 8 9. இப்போ இந்த ரொட்டேட் பண்ணுறதெல்லாம் ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோஸில் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எவ்வளோ தடுமாற்றங்கள் வந்தாலும் சரி, உங்களுக்கு செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி, முயற்சி பண்ணி தொடர்ந்து பயிற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். இப்போ இது செய்யும்போது என்ன மிஸ்டேக் நடந்தால் எங்கே அடிப்படும், எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதெல்லாம் பாதுகாப்பாக செஞ்சுருவீங்க. இதை செஞ்சுட்டு இந்த பக்கம் செஞ்சு இந்த கையை பிடிக்கிறீங்க இல்லையா, இந்த கைகள் நீங்கள் இந்த மாதிரி பிடிக்கிறீங்க. இந்த கிராஸ் இருக்கு இல்லையா, இந்த கிராஸு உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் முகத்துக்கு கை கிட்ட வச்சிட்டிங்கன்னா உங்கள் இந்த தாடையில் பலமான அடிப்படும். அது எப்படி நடக்குதுன்னு காட்டுறதுக்கு பாதுகாப்புக்காக நான் ஒரு விஷயத்தை பயன்படுத்த போகிறேன். ஹெல்மெட். பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். அதுக்காக தான் ஹெல்மெட் போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு அடிபடும் பாருங்க. கொஞ்சம் நம்மளுடைய கவனம் தவறினாலும். கவனிச்சிங்களா? இந்த இடம் வந்து அடிச்சது இங்க பாருங்க. 1 2 3 4 5. தெரியுதுங்களா? இந்த எக்ஸ் நம்ம சரியா பிடிக்கலன்னா நம்மளுடைய தாடை இந்த பக்கம் இந்த டெம்பிள்னு சொல்லுவாங்க, இந்த உயிர் நாடி இருக்கிற இடம், இந்த இடம் அடிப்பட்டதுன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. ஏன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற அளவு கூட ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. பாதுகாப்பாக பயிற்சி பண்ணுங்க. 1 2 3 4 5. இந்த 6 பண்ணும்போது இந்த கேப் கரெக்டாக இருக்கணும். இந்த கேப் குறைஞ்சது இல்லை, நீங்கள் செயின் இப்படி மாற்றி வச்சுட்டீங்க பாருங்க. தெரியுங்களா? அடிப்படும். இப்போ ரொட்டேட் பண்ணி இப்படி நீங்கள் இப்படி பாருங்க. 1 2 3 4 5 6. தெரியுங்களா? இந்த இடம், இந்த மிஸ் ஆகிற இடம் தெரியுங்களா? இது மிஸ் ஆச்சுன்னா பாருங்க, ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் பாருங்க. இந்த இடம்லாம் பலமான அடி விழும். ஸோ நீங்கள் பயிற்சி பண்ணும்போது இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டுன்னு பயிற்சி பண்ணாலும் தப்பு இல்லை. பார்க்குறவங்க சிரிப்பாங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் பாதுகாப்பு மிக 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 அவசியம். சரிங்களா? உங்களுக்கு நல்ல பயிற்சி கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது தேவைப்படாது. ரொம்ப சுலபமாகவே நீங்கள் இதை
பண்ணலாம். 1 2 1 2 3 4 5 6 7 8 9 10. புரியுதா? பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். எவ்வளோ பொறுமையாக கற்றுக்கணுமோ, எவ்வளோ பாதுகாப்பாக கற்றுக்கணுமோ அந்த அளவு கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களாலையும் நஞ்சாக்க நல்ல விதமாகவும் பாதுகாப்பாகவும் ரொம்ப இதாக பண்ணலாம். நண்பர் ஒருத்தர் சொன்னார், நீ என்ன பண்ண இப்படி செஞ்சு இப்படிலாம் செஞ்சு இதை டேப் பண்ணி இப்படி இப்போ என்ன பண்ண போகிற, இது ஒன்றும் இல்லையே, நீ கரெக்டாக ஒரு அட்டாக் பண்ணுறது எப்படி, அது தடுக்கிறது எப்படி கற்றுக் கொடுக்கலாமேன்னு சொன்னார். நம்ம இப்படி செய்கிற இந்த விஷயங்களே வந்து எதிராளியை ஏமாத்துறதுக்காக பண்ணுற விஷயம். இப்போ கையால் சுற்றி விட்டு நீங்கள் அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கையால் சுற்றிட்டு நீங்கள் இந்த கையில் பிடிச்சி அடிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ் அடிச்சிங்கன்னா இந்த தாடையில் பட்டுச்சுன்னா இந்த தாடை மட்டும் தனியாக நகர்ந்துடும். நெஞ்சு மார்புகளில் படும்போது எலும்புகளுடைய வாய்ப்பு இருக்குது. இந்த காலர் போன்னு சொல்லுவாங்க, காலர் போனில் படும்போது உடைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நம்ம பண்ணுறது எல்லாமே எதிராளியை நம்ம என்ன பண்ணுறோன்ற அந்த தெரியாமல் இப்போ நம்ம இந்த கையை பண்ண போகிறது, அந்த குழப்பத்தை உண்டாக்கி எதிராளியும் தப்பிக்கிறதுக்கோ எதிராளியை தாக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பயிற்சி பண்ணுறோம். சரிங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணுங்கள், பாதுகாப்பாக பயிற்சி பண்ணுங்கள், நல்லதே கற்றுக்கோங்க, நல்லதே செய்யுங்க. நன்றி.